இது கட்சி அல்ல, எங்கள் குடும்பம் என நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் நடந்த நிகழ்வு பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் தீரனும் அவன் பேரனும் அப்படின்னு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை மேட்டூர் சட்டமன்ற தொகுதி சேலத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவுக்கு இணையத்தில் வைரலாக பரவப்பட்டு வருது. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் போல மேடை ஏறியதும் பேசக்கூடிய நிகழ்வுகள். முதல்ல இந்த நிகழ்வுக்கான அந்த நபர் யார் அப்படின்னா தீரன் அவர்கள். தீரன் என்பவர் யார், அவருடைய வரலாறு என்ன, தமிழர்கள் ஏன் அவரை போற்றி கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் பதிவு செய்கிறாரு. கூடவே பார்த்தீங்கன்னா ஐயா வீரப்பனார் அவர்களை பற்றியும் பல சம்பவங்களை எடுத்துரைக்கிறாங்க. குறிப்பாக அரசியல் நிகழ்வுகளை பற்றி பலருக்கும் தெரியாத பல உண்மைகளை அவர் மேடையில் சொல்லியிருந்தார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அண்ணன் சீமான் அவர்கள் பேசி முடித்த பிறகு ஒவ்வொரு கூட்டத்திலுமே அவரோடு, அதாவது நாம் தமிழரோடு பயணிப்பதற்காக மாற்று கட்சியிலிருந்து விலகி பலரும் இணைவாங்க. அதுவும் அண்ணனோட படம் எடுத்துக்கிட்டு இணைகிறது அப்படிங்கிறது நல்லா இருக்குங்கிறதால பலரும் அந்த இடத்துக்காகவே அந்த கூட்டத்தில் இணைவதை நம்மளால் பார்க்க முடியும். அதை தவிர்த்து சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது அப்படிங்கிற அந்த விடயங்களும் தொடர்ச்சியாக நடக்கும். அந்த வகையில் அபிநயா பொன்னியவன் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற எல்லாருக்குமே இவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருமுறை வேட்பாளராக நின்றுருக்காங்க. கடைசியாக விக்கிரவாண்டி தொகுதியிலையும் நின்று மிகப்பெரிய அளவிற்கு அந்த எதிர்ப்பு சக்தியாக அவங்க நின்னாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் அப்போதே கர்ப்பிணியாக இருக்காங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருந்தாங்க. மருத்துவ படிப்பு அப்படின்னு பல வேலைகளை இருந்தும் இனத்திற்காக உழைக்க வந்திருக்கிறாள் இவள் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க. இப்போ குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் அண்ணன் அவர்கள் பெயர் வைக்க அந்த மேடையில் கூட்டிகிட்டு வந்த நிகழ்வு சிறப்பாக இருந்தது. அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆ என்ற ஒரு செயனை சீர் போல அண்ணன் சீமான் அவர்கள் மாட்டிவிட்டு கூடவே அவருக்கு ஒரு பயங்கரமான வீரத்தமிழ், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தீரன் அவர்களுடைய கூட்டம்ங்கிறதால தீரன் திகழன் அப்படிங்கிற அந்த பெயரையே அண்ணன் சீமான் அவர்கள் வைத்து கூடவே பார்த்தீங்கன்னா தீபாவளியுடைய பரிசாக அவங்களுடைய அத்தை கொடுத்து அனுப்புனாங்கிறதையும் அண்ணன் அவர்கள் அந்த மேடையிலே கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு விடயங்கள் நடப்பதை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுவும் அண்ணன் சீமான் அவர்கள் மாமனார் பரிசு கொடுக்குறா அப்படின்னு அவர் வாயால் சொல்கிற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய விடயம். அதனால தான் நாம் தமிழர் கட்சியை யாரும் கட்சி அப்படிங்கிறதை கடந்து இது ஒரு உறவு, இது எங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் இவர் தலைவர், இவர் மாவட்ட செயலாளர், இவர் மாநில ஒருங்கிணைப்பாளர், இவர் பொறுப்பாளர்னு அந்த வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து இவர் அண்ணன், இவர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் அந்த சொந்தங்களோட அழைப்பது தான் நாம் தமிழர் கட்சியுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது.